ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது சண்டே எடுத்த விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே போயிட்டு ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். அது வந்து நல்லா பெரிய துண்டாக அந்த பெரிய மீன் இருந்ததுனால ஒரு 3 துண்டாக வாங்கிட்டாங்க. வால் தனியாக, நடுப்பகுதி தனியாக, தலை தனியாக எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துட்டாங்க. அம்மா வந்து தலை போட்டு தனியாக குழம்பு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலும் அந்த நடுத்தண்டும் போட்டு தனியாக குழம்பு வச்சுருங்க. ஏன்னா தலை வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதனால் வந்து தனித்தனியாக வச்சுருவாங்க. கடையில் பார்த்திங்கன்னா மீன் வந்து வெட்டி மட்டும்தான் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா உட்காந்தாங்கன்னா 1 மணி நேரம் ஆகும் இந்த மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா உள்ள குடலெல்லாம் அப்படியே இருக்குது, அந்த குடலெல்லாம் போட்டால் குழம்பு கசப்பு வந்துடும் சொல்லிவிட்டு அந்த கத்தியை போட்டு பாருங்கள் எப்படி எடுத்து போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணி வரதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொடாஞ்சிருவாங்க. நாங்கள் கொடாயறதுன்னு சொல்லுவோம், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு 4-5 முறை நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மீன் முட்டை இருந்துச்சு, 2 முட்டை. பார்த்திங்கன்னா பையனுக்கு அது ஒரே அதிசயமாக இருந்துச்சு. அது எடுத்து பார்த்தது, இப்படி தான் இருக்குமா ஐயா, என்ன ஐயான்னு கேட்டுகிட்டே இருந்தான். அதுக்கெல்லாம் அவனுக்கும் பதில் சொல்லிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே குழம்பு வைக்க வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுட்டு வெந்தயம் போட்டாங்க. மீன் குழம்புனா அதில் வெந்தயம் வந்து சேர்த்துங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கினாங்க. அது நல்லா வதங்கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துட்டாங்க. எனக்கு இன்னமும் மீன் குழம்பு வைக்கவே தெரியாது. மீன் வந்து கழுவவும் தெரியாது, மீன் குழம்பு வைக்கவும் தெரியாது. எங்கள் அம்மா வச்சு கொடுத்தா உட்காந்து சாப்பிட மட்டும் தெரியும். அது கூடவே வெங்காயம் வதங்கிட்ட பிறகு தக்காளியும் சேர்த்தாங்க. தக்காளி சேர்த்துட்டு கூடவே இடித்து பூண்டு சேர்த்துக்கிட்டாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டாங்க. இது சேர்த்து அந்த எண்ணெயிலே என்ன பண்ணுவாங்க, வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காக நல்லா டேஸ்ட்டாக வரும். எண்ணெயிலே வந்து வதங்கணும். அப்போ தான் பச்சை வாசனை போன பிறகு தான் புளியை சேர்க்கணும். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு எங்கள் அம்மா வந்து கையால் வந்து கரைச்சி வைப்பாங்க. அப்போ தான் வந்து எல்லா மசாலா ஒன்று சேர்ந்து டேஸ்ட்டாக வரும். அதுக்காக இப்படி கரைச்சி வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தட்டை போட்டு மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா குழம்பு அட்டகாசமாக கொதிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்க்குறதெல்லாம் நமக்கு தெரிகிற மாதிரி ஸ்மெல் பண்ணுற விஷயம் வந்துச்சிங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்கும். பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வைக்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுது, எப்படா சாப்பிடும் போல் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ மீன் குழம்பு வந்து இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா தான் டேஸ்ட்னாங்க. எங்கள் அம்மா வைக்கும்போது அப்போவே சாப்பிட்டாலும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். மீனெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்லேயே மீன் வர வரைக்கும் 2 நிமிஷம் விட்டு இறக்கிடுவாங்க. அப்போ தான் வந்து மீன் வந்து குழையாது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வச்சுட்டு சுட சுட சாதத்தை போட்டுட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி தெரியுமா இருக்கும். எங்களுடைய சண்டே இப்படி தான் போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.